பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தருடைய கிருபையினால தேவனுடைய ஆசீர்வாதத்தினால பரிசுத்தமான ஓய்வு நாளில் நாம் ஆண்டவரை தொழுது கொள்ளும்படி வந்திருக்கிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட நான் 20 வருஷத்துக்கு மேலாக பல கிராமங்களில் சென்று கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். விசேஷமாக நம்முடைய காரை பகுதியில் பல ஆண்டுகளில் நான் வருஷத்துக்கு 2 முறை 3 முறை வந்து கடவுளுடைய செய்தியை கொடுத்துவிட்டு நான் கடந்து போவது உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னோடு கூட சில கிராமங்களில் சில இரவு நேரங்களில் திருப்பணி ஆற்றும்படி பல இந்த வேடல் குருசேகரத்தில் பல இடங்களில் சுற்றித் திரிந்து என்னோடு கூட ஊழியர் செய்த அருமையான கடப்பால் ஐயாவுக்கு ஆண்டுடைய கிருபையினாலே நன்றி வாழ்த்து தெரிந்து கொள்கிறேன். அல்லேலூயா. அவர் மறந்தாலும் அவர் மறைந்தாலும் அவரை நம்மளால பண்ண முடியல, மறக்கவே முடியல. ஏன்னா அவர் இரவு நேரங்களில் அவர் சில பாடல்கள், பல புதிய ஆராதனைகள், அவருடைய வாழ்வாதாரம், அவருடைய பேச்சுகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எது இருந்தாலும் அமைதியா இருந்து எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அந்த ஒழுக்கம், அந்த கடைப்பிடி, அந்த பெருமை, அந்த அகங்காரம், நம் ஆசிரியர், நம் ஊழியக்காரர் என்ற எண்ணம் இல்லாமல் அவர் காமா இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்து நான் அங்கிருந்து வருவேன். ஐயா தோத்திரையன்வாரு என்னை கொண்டு கூட்டுப்படுவாரு. நானும் பாபும் மற்ற மகன் மற்ற எல்லாரும் போயிட்டு கொத்த வழக்கம் மற்ற குருசை பல கிராமங்களும் சுற்றி திரிந்து இரவு பகலும் நாங்கள் திருப்பணி ஆற்றுவோம். அப்படிப்பட்ட தேவனுடைய மனுஷன் நாளில்லாத இருக்கும் போது எனக்கு மன ரொம்ப வருத்தமாக தான் இருந்தது. ஆனால் மறக்க முடியல. அவரை உண்மையாக அவருடைய குடும்பம், அவருடைய பிள்ளைகள், அவர் மகன் செய்த திருப்பணிகள் கர்த்தர் மேன்மேலும் ஆசிரியத்து நாங்கள் வருகின்ற காலங்களிலும் வருகின்ற நாட்களிலும் கர்த்தர் அவர்களை வழிநடத்தும்படி நான் தேவ சமூகத்தில் நான் ஜெபித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. விசேஷமா இந்த நாளில் எனக்கு இந்த கிறிஸ்துமஸ் தினங்களில் வரும்போதும் ஈஸ்டர் அதாவது சில பண்டிகை நாட்கள் வரும்போதும் இந்த காரை பகுதியில் அருமையான ஐயா அவர்கள் என்னை மறக்காமல் என்ன பண்ணாருங்க, வழக்கமா கூப்பிடுறது உண்டு. உங்களுடைய அன்பு அளவில்லாதது. எப்படியாவது சிந்தையுடைய குரலை அதை கேட்க வேண்டும் என்று சொல்லி அழைப்பு கொடுப்பது பெரிய பெருத்த மகிழ்ச்சி. என்னை மறவாமல் அழைப்பதற்காக உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துக்கள் என்று தெரிந்து கொள்கிறேன். அல்லேலூயா. உண்மையாகவே இந்த வேலூர் இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நானும் நம்முடைய சென்ட்ரல் சர்ச் வேலூர் சென்ட்ரல் சர்ச்சில் ஒரு கேட்டகிஸ்டியாக 2001 நான் திருப்பணி ஆற்றும்படி ஒரு ஊழியக்காரனாக நியமிக்கப்பட்டிருந்தேன். நம்ம சென்ட்ரல் சர்ச்சு காஞ்சிபுரத்தில் நீங்கள் 10 பேர்கள் நான் ஒருவனாக இருந்தேன். என்னுடைய சபை வந்து கலியனூர். ஒரே வருஷத்துல சர்ச்சை கட்டினேன். ஒரே வருஷத்துல 40 பேர் ஞானஸ்தானம் கொடுத்தேன். ஒரே வருஷத்துல பல சம்பவங்கள் அங்கு நடந்தது. அல்லேலூயா. அப்புறம் நான் டிரான்ஸ்ஃபர் ஆகி சென்னைக்கு போய்விட்டேன் 2004. ஏனென்றால் கர்த்தருடைய கிருபையினால. இருந்தாலும் அதை நினைவுகூர்ந்து எங்க காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பல இடங்களில் நான் சுற்றி திரிந்து கர்த்தருடைய திருப்பணி ஆற்றும்படி கர்த்தர் கொடுத்த பெரிய பாக்கியத்தை இன்றைக்கு நான் நினைவுகூறுகிறேன். என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. அருமையானவர்களே, என்னுடைய கன்னித்திய திருச்சபையுடைய வழிபாட்டு குறித்து நாம் பார்க்கும்போது மாரநாதா என்று சொல்லி ஆண்டவரே நீ வாரும், மேசியாவே வாரும், எங்கள் ரட்சகரே வாரும் என்று சொல்லி தலைப்பு மாரநாதா. மரணாதம் என்ற அர்த்தம் மறக்காமல் நினைவுதான் நம்முடைய ரட்சகர்.
எவ்வளவு மழை, எவ்வளவு காற்றுகள், எவ்வளவு பூகங்கள், எவ்வளவு மழை, எவ்வளவு வெள்ளம் பெருக்கும், எவ்வளவு சூறாவளி காற்றுகள், இப்படிப்பட்ட சமயத்திலும் கடவுள் நம்மளை மறைக்காமல் நம்மளை அற்புதமாய் கொண்டு வந்து இந்த நாட்டில 2024ஆம் ஆண்டில இந்த 12ஆம் மாதத்துல முடிவு, அந்த வருஷம் முடிவு கட்டத்தில் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ரட்சகரை மறக்காமல் நம்மளை கொண்டு வந்த என் தேவனுக்கு நான் நன்றி வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. நான் ஜெபித்து விட்டு கர்த்தருடைய செய்திக்குள்ள நாம் கடந்து போவோம். எல்லாரும் ஜெபத்தில் உட்கார்வோம். எல்லாரும் ஜெபிப்போம். பரிசுத்த ஆவியானவரே, நீ பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிற தேவனா இருக்கு. இத்தனை ஆண்டு காலம் முழுவதும் அந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 2000 ஆண்டுகளில், அதாவது 2000 இதுவரை இந்த இப்படி பேடல் குடிசையில் அடியனுக்கு சில நேரங்களில் வாய்ப்பு கொடுத்ததுக்காக கொடான கோடி ஸ்தோத்திரம். நீர் என்னை கொண்டு வந்ததற்காக நன்றி. அடியனை மறைத்து இந்த நாளில் பேசும்படி என்னுடைய கிருபையுடைய கரத்தை நீட்டு பெற்றார். நீர் என்னை பார்த்துக் கொள்ளும் எடுத்தோம். அடியனை மறைத்து நீ பேசும். உன் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். பெரிய காரியம் செய்யும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால கேட்கிறோம். சிறுள்ள கரத்திலே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளில் நம்முடைய தெரிந்த திருச்சபையுடைய வழக்கத்தின்படி, ஏனென்றால் நான் பல இடங்களில் படந்து போனால், சில சர்ச்சைகளுக்கு போனால் சில விதமான நற்செய்திகளை, சுவிசேஷத்தை நான் அறிவிப்பேன். ஆனால் நம்முடைய சிஎஸ்னுடைய முறைப்படி கல்வியை கற்றுக்கொள்வதனால மதுரை அரசடியில நான் இப்போ தேடி முடித்து 4th இயர் இருக்கிறதுனால சில காரியங்கள், சில அதாவது பிசிஎஸ் ஸ்டூடெண்டாக நான் இருக்கிறேன். அந்த டிகிரி ஸ்டூடெண்டாக நான் 4th இயர் படிக்கிறேன். இதில் சில காரியங்கள் முடித்துவிட்டு தான் நம்ம தெரிந்த திருச்சபைக்கு மற்ற காரியங்களுக்கு நான் செயல்படுவேன். கர்த்தருக்கு சித்தம் இருந்தால் அந்த காரியங்கள் வாய்க்கும். அல்லேலூயா. பாரு, இந்த நாளில் பார்க்கும்போது ஆண்டுடைய வருகை குறித்தும் மேசியா எப்படி வரப்போகிறார், மேசியாவுடைய ஆசீர்வாதங்கள் எப்படி இருக்கும், நமக்கு எப்படி உணர்த்துகிறார் என்று பார்க்கும்போது, நம்முடைய வாழ்விலே எகிப்து இஸ்ரேல் ஜனங்கள் அடிமையாய் காணப்படும் போது அவங்களை மீட்டெடுத்துக் கொண்டு வந்தார் நம்முடைய ஆண்டவராகிய ரட்சகர். நம்முடைய கடவுள் பெரியவர். எகிப்து இஸ்ரேல் ஜனங்கள் பயங்கரமான கூக்குரல் இட்டார்கள், அழுது புலம்பினார்கள், அழுது வேதனைப்பட்டார்கள். அப்படி பார்க்கும் போது ஆண்டவர் மோசே மூலமாய் மீட்டெடுத்துக் கொண்டு வந்தார். ஏனென்றால் என் பிள்ளைகள் அழுது கொண்டிருக்கிறாங்க, அவருடைய அழுகின்ற சத்தம் என் காதில் கேட்கிறது. மோசே, நீ ஆடுகளை வைத்துக் கொண்டிருக்கிறார், ஓரத்து மலையில ஆடுகளை வைத்துக் கொண்டிருக்கிறார், என் சண்டைகளை நீ மீட்டெடுத்துக் கொண்டு உன்னைதான் நான் அழைக்கிறேன் என்று கூறுகிறார். மோசே பயந்து ஓடிட்டான். ஓடி வந்தார். மோசேக்கு மறுபடியும் மறுபடியும் கொடுக்கிறார். இன்றைக்கு அந்த மோசேக்கு எல்லா விதத்திலும் நல்ல பலன் இருக்கிறது, நல்ல வில்லன் சண்டை போடக்கூடிய திறமை இருக்கிறது, நல்ல கல்வி இருக்கிறது, நல்ல ஞானம் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. ஆனா அவருக்குள்ள ஒரு பயம் இருந்தது. அந்த பயத்தை கடவுள் நீக்கி, நீதான் என்னுடைய மக்களுடைய குரல், என் சத்தம் கேட்டுக் கொண்டிருக்கிறது, நீ எப்படியாவது கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவரை அனுப்புகிறார். பாருங்க, அவருடைய பிள்ளைகளை கூப்பிடுகின்ற நேரத்தில், அவர் பிள்ளைகள் எந்த நேரத்தில் கூப்பிடும் போதெல்லாம் கடவுளுடைய காதுக்கு கடந்து போகிறது. உடனே கடவுள் பதில் கொடுக்கிறார். இன்றைக்கு கூட நம்ம பிள்ளைகள் இரவு நேரத்தில் நாம் தூங்கும் போது சிறு பிள்ளையாக
அம்மா என்று சொல்லும் போது தாய் தகவல் என்ன பண்ணாங்க? உடனே பதில் கொடுப்பாங்க. ஐயோ என் மகன் கூப்பிடுறாங்க, ஏதோ ஆபத்துல மாட்டிடுச்சு, ஏதோ பயந்து போச்சு, ஏதோ திகில் அடைகிறது, அம்மா இன்னைக்கு உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன செய்யணும் என்று சொல்லி உடனே குணப்பட்டு போயிட்டு எவ்வளவு தூக்கத்தில் இருந்தாலும், எவ்வளவு டயர்டா இருந்தாலும், எவ்வளவு பாரம் இருந்தாலும், எவ்வளவு உடல்நிலையை பாதிக்கப்பட்டிருந்தாலும் பிள்ளைகளுக்கு கூட மாற்றத்திலே என்ன பண்றோம்? ஓடி போய் உனக்கு தான் பையன், அம்மா நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன், அம்மா நான் ஒரு என்னை யாரும் பிடிக்கிற மாதிரி வராங்க, அம்மா என்ன சொன்னோம், அதை பற்றி பயப்படாத, கடவுள் உன்னோடு கூடவே, அப்பா அப்பா கூட இருக்கலாம், உன் கூட அப்பா அம்மா இருக்கலாம், உன் கூட படுத்துருமா, பைபிள் வச்சுக்குமா, பாட்டு பாடுமா, பயம் ஏன் வருது, ஏன் திகில் வருகிறது, ஏன் நம்ம வேதனைக்குள்ள போறோம், நம்ம ஏன் கஷ்டத்துக்குள்ள போறோம், நம்ம ஏன் துன்பத்துக்குள்ள போறோம்? பாரு, இஸ்ரேல் ஜனங்கள் மீட்டெடுத்துக் கொண்டு வந்த ஆண்டவர் மறுபடியும் மறுபடியும் தவறு செய்யறாங்க. இஸ்ரேல் மக்கள் மறுபடியும் பாவம் செய்யறதுனால அப்படி வாழ்வாதாரம் மாறி போகுது. கெட்டக்குமார் என்ன பண்ணான்? அப்பா அம்மா சொன்னாடே, உனக்கு சொத்து இருக்குதுடா, உனக்கு பங்களா இருக்குதா, உனக்கு வேலைக்கார இருக்கிறாங்களா, உனக்கு சட்டை போட்டு ட்ரெஸ் இருக்குதா, வேலைக்கு சட்டை போடுறாங்களா, பேண்ட் போடுறாங்களா, எல்லாமே கொடுக்குறாங்க, உங்களுக்கு என்ன போறேன்னு கேட்கிறாரு அப்பா. எனக்கு என் நண்பர் தான் முக்கியம், எனக்கு என் கூட படிக்கிறதா முக்கியம், நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன், அவன் பொண்ணுதான் எனக்கு முக்கியம். பொண்ணு அந்நிய பொண்ணு, அவன் குடும்பம் அப்படின்னா இருக்கு. லாஸ்ட்ல என்ன பண்ணா? காலவரைக்கும் பெண்ணா அவ எத்தனை கல்யாணம் பண்ணாலும் சரி, அவ ஆதாருக்கு வேற யாருக்கு இருக்கு? அதுக்கு பெண்ணும் மகள பார்த்து ஒரு வாய்ப்பு இருக்கா? அம்மா நம்முடைய வசதி வேற, அந்த வசதி அவங்களுக்கு நமக்கும் ஒத்து வராது. தயவு செய்து அதுக்கு என்ன பண்ண, வாழ்க்கையை முளைத்து பேசுங்க, படிக்கணும், வளரணும், செவிக்கணும், போனோம். அதனுடைய வாழ்வாதாரம், அதனுடைய கொண்டு போகும், நல்ல நிலைமைக்கு கொண்டு போகும், அதனுடைய வாழ்வுல ஒரு பெரிதான ஆசிரியத்தை கொடுக்கும். நான் வாழை பண்ணுவோம், நான் இப்பதான் ஆடுவேன், பாடுவேன், குதிப்பேன், எல்லாமே எல்லாமே செய்வேன், இதை விட்டு எனக்கு சரி இப்போடா. அப்ப என்ன சொல்லுவாங்க? நீ போட்டு சொல்றாங்க. அப்படின்னா நான் கேட்டது முன்னாடிட்டான், அவசரப்படி போயிட்டான். லாஸ்ட்ல என்ன பண்ணாம எது சாப்பிட்டான்? பண்ணி பண்ணி ஒதுக்கப்பட்ட பண்ணி. அந்த டவுட்ட அந்த டவுனுக்கு கிடைக்கல. அவன் ட்ரெஸ் இருக்குது, தீச்சு போயிருக்கு, அவன் முகம் இருக்குது, கருகருக்கு போயிருக்கு. ஆனா அம்மாவுடைய வார்த்தை கேட்டிருந்தா அவன் அழகா இருப்பான், கார்ல போயிருப்பான், நல்ல பங்களால இருப்பான், ஆசிரியர் வந்து இப்படி கெட்டு போய் போயிட்டான். அவன் திரும்ப வரும்போது தகப்பன் கைவிட்டாரா? சொல்லுங்க, தகப்பன் கைவிட்டாரா? கைவிடவே. அப்பா கண் வைத்துக் கொண்டதே பார்த்திருக்கிறார். எம்மாக நிற்பது வருமா? அவன் சொத்து பங்கிட்டு போயிருந்த விட வரவே இல்லை. என் மகன் எப்போது இரவும் பகலும் காத்துக் கொண்டு அழுது கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கிறார். அப்பதான் மகன் தூரத்திலிருந்து பார்க்கிறாரு, தூரத்திலிருந்து பார்க்கிறாரு, ஏதோ ஒரு உருவம் நம் பிள்ளை போல இருக்கிறது, நம் மகனை போல இருக்கிறது என்று சொல்லி ஓடி போய் கட்டி பிடிச்சி அணைச்சி மகனே என்று சொல்லி அவன் மேல அழுக்கு நாற்றும் துருநாற்றம். அவன் பயங்கரமா சூழ்நிலை இருக்கிறான். அவனுக்குள்ள என்ன வியாதி இருந்தாலும் சரி, மரண வியாதி இருந்தாலும் சரி,
அல்லேலூயா 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 அல்லேலூயா. அதான் மறவாமல் நினைப்பதையா மனதார உன்னை இரவும் பகலும் உன்னை நினைத்து தான் பண்ணுவேன். நன்றி அல்லேலூயா அல்லேலூயா. பாருங்க, தன் மகன் கெட்டு போயிட்டு குட்டிச்சு வேண்டும் அவன் வரமாட்டான் என்ற ஒரு நிலைமைக்கு வந்தாலும் தன் தகப்பன் அதை பார்த்து கொண்டு கட்டிப்பிடித்து அவன் ஏற்றுக்கொண்டு முத்தம் கொடுத்து மறுபடியும் வாழ்வதை அல்லேலூயா அல்லேலூயா. அதே போல இஸ்ரவேல் ஜனங்கள் வேதத்தை நல்லா படிக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் இஸ்ரவேல் யூதர்கள் என்று 2 பேர் பிரிக்கப்பட்டார்கள். சமாரியாவில் யூதர்கள் என்று 2 பேர் பிரிக்கப்பட்டார்கள். ஏனென்றால் 2 பேர் 2 ராஜ்யங்கள் இருந்தார்கள், 2 விதமாக காணப்பட்டார்கள். அப்படி காணப்படும் போது என்ன பண்ணிருக்கா, ஊதிய பொண்ணு கட்டாம பக்கத்து பொண்ணு கட்டினாங்க. தமிழ்நாட்டில் ஆண்டவருக்கு பிடிக்காத வேண்டுமையில் என்ன பண்ணல தெரிந்து கொள்ள, ஆண்டவருக்கு பிடிக்காத தெய்வங்களை வணங்கினாங்க. பிடிக்காத தெய்வத்தை கோயில் செருப்பு போட்டு வராங்கன்னா நான் செருப்பு போட்டுதான் புனிதமான இடம்டா. இது செடிய ஒரு தெய்வம் வச்சாங்க. முன்னிக்காரங்களோட மேல யாருன்னா நான் யாருன்னா யார் புரியுதுங்களா? யார் என்ன நான் என்ன அவர் மட்டும் தான் முடியல. நான் வரக்கூடாது. ஒரு இடம் உண்டு. அல்லேலூயா. பாரு, இப்படிதான் ராஜ்யங்கள் கெட்டு போய் சீர்கெட்டு போய் பல விதத்தில் காணப்படும் போது கடவுளுடைய கோபாக்கினி வந்துச்சு. ஏய் போடா, நீ வேற நாட்டுக்கு அடிமையா இருப்பதற்கு, நீ வேற நாட்டுக்கு வடக்கு, இந்த 2 பேரும் வந்தாங்க. பிரிச்சுட்டார் கடவுள். அல்லேலூயா. அதுதான் மரம் அதாவது மரம் கொண்டு இருக்கும் போது என்ன பண்ணோம், கிளையெல்லாம் கொட்டி மறுபடியும் துளி விடும். புரியுதுங்களா? அது போல இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பக்கம் ஒருவர் போய்விட்டார்கள், யூத மக்கள் ஒரு பக்கம் பாபிலோனில் போயிட்டு அடிமையாயிட்டாங்க. பாபிலோன்ல மேம்பர் தேட்சங்க பண்ணா யூத மக்களை பயங்கரமாய் கொடுமைப்படுத்தினார், பயங்கரமாய் மேம்பர் தேட்ச பயங்கரமாய் வேதனைப்படுத்தினார். என்ன செய்ய தெரியாமல் பல பிரச்சனைகளை தூண்டுகிறார். அப்பதான் தீர்க்கதரிசிகள் எழுப்புகிறார்கள். அல்லேலூயா. யார் எழுப்புது? தீர்க்கதரிசி சொல்றாங்க, நீங்க பயப்படாதீங்களா, நீங்க கவலைப்படாதீங்களா, மறவாமல் நினைக்கிற கடவுள் நம்முடைய கடவுள், யாவே என்ற தெய்வம், மேசை என்ற கடவுள், இம்மானுவேல் என்ற கடவுள் நம்மளோட கூடவே. நீங்க மறுபடியும் மனம் திரும்பி பாவத்தை அறிக்கை செய்யலாம். பாவத்தை அறிக்கை செய்யணுமே இல்லையா? எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். ஏசாயா சொல்றாரு, உச்சத்தலம் முதற்கொண்டு, ஏசாயா 1 சொல்லப்படுகிறது, உன்னுடைய உச்சத்தலம் முதற்கொண்டு உள்கால் வரை கசப்பா இருக்கிறது. என்ன இருக்கிறது? கசப்பா இருக்குதா? ரொம்ப கேவலமா இருக்கிறது. அதிகாலையில எழுந்து நீ சாராயத்தை நாடி கொண்டு போற, நீ நல்லது செய்யல, நீ கடவுளுக்கென்று காணிக்கை நான் அர்ப்பணிக்கல. ஆலயத்துக்கு சொல்றாரு, நல்ல அருமை சொல்றாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் 70 வருஷம் அடிமையா இருந்து துன்பப்பட்டு வீட்டுக்கு கொண்டு வரும்போது தீர்க்கதரிசி சொல்றாரு, யாரு சொல்லுமா? எலிமெத்துக்கு சொல்றாரு. அது கேட்கிறாங்க, என்ன பண்ண சொல்லணும்? நீங்க 70 வருஷம் நீங்க அடிமையா இருப்பீங்க கவர்மெண்ட் தேசத்துல, நீ அடிமையா இருந்து உன்னை வீட்டுக்கு கொண்டு வரப்போறாரு கடவுள். 70 வருஷம் பொறுத்து வீட்டுக்கு கொண்டு தருராட்ச காலத்துல வீட்டுக்கு கொண்டு வராது ஜனங்க. அந்த பேர் என்ன பண்ணாங்க தெரியுமா? நான் வீடு கட்டலாமா, பங்களா கட்டலாமா, வீடு கட்டலாமா, தைரியம் இருக்கலாமா, நெல் இருக்கலாமா, 10 மூட்டை வருமா, 20 மூட்டை வருமா, ஒரு லட்சம் புரியுது உங்களுக்கு? அடிமையிலிருந்து வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க, கொண்டு உள்ள வர்றாங்க. அந்த என்ன பண்ற வேலை? சரி, என்ன பண்றாங்க? அவங்க வேலை பார்க்கிறாங்க.
செய்யறாங்க. ஆனா அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா மறுபடியும் ஆலயத்துக்கு வராங்க கேட்கிறாங்க, ஜனங்க எங்க வீட்டுக்கு வந்து நாங்க இவ்வளவு விதை விதைக்கிறோம், எவ்வளவு அறுவடை செய்கிறோம், 100 ரூபாய், 1000 ரூபாய், 2000 ரூபாய், 5000 ரூபாய், 10,000 ரூபாய், 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம் கிடைக்குது. ஆனா எங்களுக்கு நிம்மதி இருக்குது. அதை சேர்த்துக்கிட்டு வைக்க முடியல. ஏன் காரணம் என்ன? நல்லா யோசித்து சிந்தித்து பாருங்க. கடவுள் சொல்றாரு, டேய் அவன் வீட்டுக்கு கொண்டு வந்த நீ அனுப்பிச்சிட்டானு. ஆனா என்ன பண்ணாங்க தெரியுமா? என்ன விட்டாங்க. யார் விட்டாங்க? என்ன விட்டுட்டாங்க. என் தேவனுடைய ஆலயத்தையும் விட்டுட்டாங்க. என் ஆலயத்தையும் கட்டல, என்னையும் மறந்துட்டாங்க. அவங்க பணக்காரங்களும் அவங்க சம்பளிகளும் அவங்க எல்லாம் பெரிய ஆளும் அதுதான் நினைக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன போறாங்க? 10 பையில போட்டு கொண்டிருக்கிறாங்க. சர்ச்சைக்கு 10 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய் போட மாட்டாங்க. ஆனா இந்த டிவி வாங்கலாமா, அந்த டிவி வாங்கலாமா, அந்த கேபிள் வாங்கலாமா, இந்த அடாப்டர் வாங்கலாமா, இந்த சேனல் வருமா, அந்த சேனல் வருமா, சர்ச்சை இந்த பெயிண்ட் அடிக்கல, சூழ்நிலை எதுவுமே டக்குனு பண்ணல, கிறிஸ்மஸ் வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு. எடுத்து குடிக்கிற கரைகளா இல்லாம நீ டிவி வாங்குறது, பைக் வாங்குறது, கார் வாங்குறது இதுதான் பாத்துறீங்களா? சரி, அப்ப யாரு கொடுப்பாங்க? யாரு கொடுப்பாங்க? நம்ம தான் கொடுக்கணும். நம்ம தான் கொடுக்கணும். அப்ப கொடுக்கும் போதுதான் நம்ம பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்களுக்கு வந்து ஒரு உண்மையான சாட்சி சொல்றேன். என் வாழ்வுல சின்ன வீடு தான் இருந்தது. சின்ன வீடு, அதுல 5 பேர் போனாங்க. ஒரு சின்ன கோட்ரஸ். 2வது நான் சின்ன என் வாழ்க்கை கடந்து போச்சு. என்னை பார்த்து நிறைய பேர் ரொம்ப கேவலமா பேசினாங்க. ஆனா அந்த பைபிளை கட்டே பிடிச்சினாங்க. இதுதான் இந்த வாழ்வாதாரம் என்று சொல்லி ஆண்டவர் நோய்க்கு பார்த்து கொண்டே இருந்தேன். ஆனா இன்றைக்கு என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கு. அல்லேலூயா. என் பிள்ளைங்க 2 பேரும் டாக்டரா இருக்காங்க. டாக்டர் என்று பெயர் போல எம்பிபிஎஸ் டாக்டர் பிஓடிங்கிறது, அதாவது நரம்பு தளர்ச்சியுடைய ஆராய்ச்சியாளராக இருந்தது. ஒரு படி பிபிடியா இருக்குது. டாக்டர் போடலாம், 2 பேரும் டாக்டர் போட்டுக்கலாம். அப்படிப்பட்ட நிலைமையில கடவுள் என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நல்ல வீடு இருக்குது, நல்ல சொத்து இருக்குது, எல்லாம் சுகம் இருக்குது, எல்லாம் ஆசீர்வாதமும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா உழைக்கும் போது, கர்த்தருக்காக அர்ப்பணிக்கும் போது, இரவும் பகலும் பாராமல் அநேக இடங்கள் சுற்றி திரிந்து சுவிசேஷங்களை அறிவிக்கும் போது அது தானாக நமக்கு தெரிஞ்சு ஏனத்தனமா வாழ்க்கையில வாழும் போது நம்முடைய வாழ்க்கையில நம்மளுடைய 10 பையில போட்டுக் கொண்டிருக்கிறோம். 100 ரூபாய் 1000 ரூபாய் காணிக்கு வந்தா 10 ரூபாய்க்கு போட மாட்டாங்க. மனசே வர ஊழியக்காரருக்கு காணிக்க கொடுக்க மாட்டாங்க, சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, போஷன். அப்ப எப்படி வளர்ந்த? அப்ப கடவுளை மறக்க போயிட்டாரா? கடவுளை கைவிட்டாரா? இல்ல மாமன் கையிலாச்சு கொஞ்சம் கைவிட்டாரு. என்னையே கைவிட்டாரு. நீ கடவுளுக்கு திரும்ப போயிருந்தா கைவிட்டுதான் கடவுளை அதான் ஆயத்தில் சொன்னாரு, நீங்க 10 பையில போட்டுக் கொண்டிருக்கிறீங்க. உடைய விளைச்சலுடைய காரியம் 10 பையில போட்டுக் கொண்டிருக்கிறீங்க. ஜாக்கிரதையா இருங்க. நீங்க தசமாக எடுத்துக்கொண்டு வந்து என் தேவ சமுத்திரம் வைங்க, ஆண்டுடைய ஊழியத்தை செய்யுங்க, ஆண்டுகளுக்கு கொடுங்க. கர்த்தர் உணவினர்களை ஆசீர்வாதமாக இருந்திருப்பாங்க. அல்லேலூயா. அதனாலதான் இன்றைக்கு கர்த்தருடைய கிருபையினால நம்ம இன்னைக்கு நான் என்னை குறித்து பேசுவேன். இன்னைக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கேன்னா என் மனைவி கஷ்டமாக 1 ரூபாய் கூட குறைக்காம அப்படியே தந்து கொடுத்துறாங்க. உழைத்துட்டாங்க. அவங்க எவ்வளவு சம்பளம் வாங்கினாலும் சரி, அது என்ன கணக்கு போட்டுதான் கொடுப்பாங்க. அது பெருத்த மகிழ்ச்சி. அவ்வளவு பெரிய பாக்கியத்தை தேவனுக்கு கொடுத்திருக்கிறார். அதனாலதான் என் மனைவிக்கு வந்த மேமிப்பு மரண ஓசை, மரண ஓலை. நாளைக்கு டாக்டர் சொல்லிட்டாங்க, உன் மனைவிக்கு ஆபரேஷன் பண்ணும்போது என்ன நடக்க, என்ன சம்பவம் நடக்க தெரியாது. லென்ஸ் எல்லாம் பாதிக்கப்பட்ட போல இருந்தது. அது பெரிய கட்டி இருந்தது. நான்
கண்ணீரோடு கத்தரை நோக்கி ஜெபம் பண்ண, கண்ணீரோடு செபிச்சுட்டு மறுபடியும் போய் டாக்டர் பார்க்கிறார். அந்த மரண கட்டியிலும் எல்லாமே ஒழிச்சு போனது, ஒன்றுமே இல்லை. அதே டாக்டர் சொல்றாரு, உங்க மனைவி நல்லா இருக்கிறாங்க ஐயா, ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் கருவத்தை கத்துறது. நான் கண்ணோடைய பார்த்து தான் சொல்லிருப்பான், நோக்கி பார்த்து, ஆண்டவரே நான் என்னுடைய மனைவி என்ன தப்பு பண்ணுது, உன்னுடைய காலுக்கு தசமாக கரெக்டா கொடுக்குது, அர்ப்பணிக்குது, அப்படிப்பட்ட மகளுக்கு ஏன் மரணம்? அந்த லென்ஸ் பெரிய கட்டி இருக்குது, உடைத்து போடுமானவர் கத்தனப்படாது. மறவாமல் மனைவிக்கு வாழ்வை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இன்றைக்கு உன் உடல் முழுவதும் கசப்பா இருக்கிறது, நீ நீ பொத்து போய் போட்டுக் கொண்டிருக்கிறா, என்ன காரணம்? என்ன என்ன காரணம்? என்ன? நீ கடவுளை விட்டு தூரமாக எனக்கு 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம் இல்லையா, எனக்கு சாப்பிட முடியல. ஏன் அது நேரம் வந்து சொன்னீங்க, நீ கடவுளுக்கு அர்ப்பணிப்பு மறந்து போயிட்ட. ஆனா இருந்தாலும் மறவாத நேச, மறவாத கடவுள் நம்மளோடு கூடவே இருக்கிறார். அவர் மேசையா. அதனாலதான் மோசே வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார், பாடத்தை சொல்லி கொடுக்கிறார். இன்னும் படிச்சிருப்பாங்க புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்துல படிச்சு பாருங்க. யாரு? உபாகம் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர் என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் உன் சகோதரரிலிருந்து எழுப்ப பண்ணுவார். அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு பெரிய விஷயம் தான். யார் சொல்றது? மோசே கற்றுக் கொடுக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. உன் தேவனாகிய கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் போகும்போது, செயல்படும் போது, சில தவறுகள் இருக்கும்போது, இயேசுவை வருவதை குறித்து, மேசையை வருகை குறித்து திட்டமா சொல்றார். ஒரு மேசையை வரப்போகிறாரு, அவருக்கு நீங்க பண்ணுங்க, செவி கொடுங்க. யோவான் சொல்றாரு, மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் யோவான் படிச்சு பார்த்து, யோவான் என்னிலும் அவர் மேன்மையாய் இருப்பார். நானே ஞானஸ்தானம் கொடுத்துட்டு வந்து மனம் திரும்புக்காக ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், அவரோ பரிசுத்த ஆவியாலே ஞானஸ்தானம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தீர்க்கதரிசி தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அது மட்டுமல்ல, மேசியாவை குறித்து நீங்கள் தீர்க்கதரிசி சொன்னார்கள், அவர் பெத்லகேமில் தான் இருப்பார். ஆயிரத்துக்குள்ளே ஒரு சிறுவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு பெரிதான ஒரு காரியம். நம்முடைய மேசியாவை குறித்து நிறைய தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறாங்க. மரண இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை, மரண இருளில் ரோசு மோளைகள் ராஜ்யத்தின் தொல்லை தாங்க முடியல. கிபி 100ஆம் நூற்றாண்டில் நீரோ என்ற மன்னன் எத்தனையோ கிறிஸ்து பிள்ளைகளை அழைத்து விட்டார். எத்தனையோ நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லும் போது பயங்கரமாக சாகடிக்கப்பட்டாங்க. இன்றைக்கு மிஷனரிகள் மூலமா தேவனுடைய கிருபையால இன்றைக்கு வேற ராஜ்யம், அதாவது வேற அரசாட்சி வரும்போது, அதே ரோம அரசாட்சியில கிபி 3ஆம் நூற்றாண்டில கான்ஸ்டன்டைன் என்ற அரசன் வரும்போது ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. என்ன மாற்றம் ஏற்பட்டதுன்னா, அவர் கடவுளை நம்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலுவையை நம்பினார். ஒரு போர் வருகிறது, அந்த போரில் நான் ஜெயிக்க வேண்டும், எந்த கடவுள் இந்த போருக்கு எனக்கு உடன்படியாக இருப்பார் என்று சொல்லி கான்ஸ்டன்டைன் என்ற அரசன் கிபி 3ஆம் நூற்றாண்டிலே அவன் நோக்கி கடவுளை பார்த்தபோது சிலுவையுடைய காட்சியை கண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலுவை பற்றி உபதேசம்
கெட்டு பொருளுக்கு ஐக்கியமா இருக்கிறது. ரட்சிக்கப்படுற நமக்கும் தேவ பலனாய் இருக்கிறது. அல்லேலூயா. பாரு, கான்ஸ்டன்ட் அரசன் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது சிலுவையை காட்சியை கண்ட நிமித்தமே எல்லாம் அரசு எல்லாம் போச்சவரிடத்திலேயும் நீங்கள் சிலுவையின் கொடியை பிடித்துக் கொண்டு சிலுவையை பிடித்துக் கொண்டு முன்னே போங்க. நம்ம எப்படி இயேசு ராஜா என்ன சொல்றார்? ஹோசன்னா கீதம் பாடுவோம். எரிகோ மலை, அதாவது என்ன மலை? பெரிய மலையை உடைப்பது பாரு. என்ன மலை? எரிகோ கோட்டை. எரிகோ கோட்டையை 7 தடவை சுற்றி கொண்டு வந்தார்கள். யாருங்க? இஸ்ரவேல் ஜனங்கள். ஏன்னா நீ கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்கிறா, எரிகோ கோட்டை வந்து முன்ன நிக்குது. அது யாரால அசைக்க முடியாது, யாரால ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த குறிப்பிட்ட டைம் வந்து முன்னே அது கூடிடுவாங்க. அப்படிப்பட்ட சமயத்துல ஆண்டவர் மோசே மூலமாய் சில காரியங்கள் பேசுறாரு. பேசினவர் 7 தடவை சுற்றி கொண்டு வராங்க. 7வது தடவை சுற்றும் போதுதான் அந்த எரிகோ கோட்டை எல்லாமே நொறுங்கி போச்சு. கடவுளுடைய வார்த்தை, கடவுளுடைய துதியாராதனை, கடவுளுடைய பாடல், கடவுளுடைய அல்லேலூயா என்று சொல்லி துதிக்கும் போது, ஸ்தோத்திரங்களை செலுத்தும் போது, ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது கடவுள் நம்மளோடு கூடவே அற்புதம் அடையாளங்களை நமக்கு வாக்குறுதி. யார் விரோதமா இருந்தாலும் சரி, யார் என்ன பண்ணாலும் சரி, நீங்க கடவுளை துதித்து பாருங்க, அவங்க முன்னாடி ஜெபம் பண்ணி பாருங்க, உங்க குறையெல்லாம் நீக்குமா. அல்லேலூயா. பாருங்க, அப்படிப்பட்ட ரட்சகர் எரிகோ மலையை வீழ்த்த தேவன் உண்மையாகவே இன்றைக்கு உன்னையும் என்னையும் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய். அத கான்ஸ்டன்ட் அரசன் அவர் என்ன பண்ணாரு? சிலுவையை பிடித்துக் கொண்டு முன்ன போகும்போது அந்த போச்சவர்கள், எதிரியாக்கள் போச்சவர்கள் அத்தனை பேர் வீழ்ந்து போனார்கள், பயந்து போனார்கள், ஓடி போய்விட்டார்கள். அப்பதான் நல்லா கூர்ந்து கவனிங்க, இந்த வார்த்தை தான் உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை. அப்பதான் அரசன் கிறிஸ்துமஸ் கொண்டாட வேண்டும், கிபி கிமு என்ற சட்டத்தையே கொண்டு வந்தவர்தான் கான்ஸ்டன்ட் அரசன் மட்டும்தான். எல்லா கரங்களை கத்தர் ஓய்வு நாளை நீங்க ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னவர்தான் கான்ஸ்டன்ட் அரசன் மட்டும்தான், மற்ற யாருமே இல்லை. அன்றைக்கு சட்டத்தை போட்டதுனால்தான் இன்றைய வரை நம்ம அந்த அந்த இதெல்லாம் வைத்துக் கொண்டுதான் இன்றைக்கு 2024 ஆண்டு ஆகிவிட்டது. நம்ம இயேசு பிறப்பு நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஹலமகிழ்ந்து சந்தோஷமாய் மேசையை குறித்து மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். எவ்வளவு பெரிதான விஷயம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உண்மையாக அப்படிப்பட்ட ரட்சகர். அதனால்தான் உபாகம புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு மேசியா தீர்க்கதரிசி வரப்போகிறார், உங்க மத்தியில் வரப்போகிறார், அவர் உங்களோடு கூட இருப்பார், உங்களுக்கு நற்செய்தி அறிவிப்பார், உங்களுக்கு எல்லாமே செய்வார். அதனால்தான் ஏசாயா புத்தகத்தை எடுத்து லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அப்போ அவர் கையில புத்தகத்தை கொடுக்கிறார்கள், வேத புத்தகத்தை கொடுக்கிறார்கள், அவர் படித்து முடித்து இந்த தீர்க்கதரிசியுடைய வசனம் என்றோடு கூட நிறைவேற்றிருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்பதான் யூத ஜனங்கள் இருக்கிற ஆசிரியர்கள் பயங்கரமா கோபப்பட்டாங்க. கடவுளுடைய வார்த்தை உண்மையானது, சத்தியமானது, மகிமையானது, மறவாமல் நம்முடைய ரட்சகர் மேசியா கன்னிமரியுடைய வயிற்றில பிறந்தார். கன்னிமரியுடைய வயிற்றில பிறந்திருந்த காரணம் என்ன தெரியுமா? அன்றைக்கு மோசேயுடைய கட்டளை பிரகாரமா, மோசேயுடைய வழிபாட்டின் பிரகாரமா ஒரு யூத பெண்ணாக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணை தவறு செய்து விட்டால், அறியாமலே கர்ப்பமாக விட்டால், அறியாமலே பாவம் செய்து விட்டால், அவளுக்கு என்ன தண்டனை தெரியுமா? என்ன தண்டனை? பள்ளத்துதான் சாவடி, பயங்கரமான தண்டனை. ஆனா மரியாளுக்கும் யோசேப்புக்கும் நியமிக்கப்பட்டது, நிச்சயதார்த்தம் ஆகிவிட்டது. இருந்தாலும் மரியாதை கூட தேவதூதன் பேசுகிறாரு, யோசேப்பு கூடவும் தேவதூதன் பேசுகிறார்.
அவர் தோல் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சகோதரர். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனையோ ராஜ்யங்கள் வந்தாங்க, எத்தனையோ பேர் வந்தாங்க, அவங்க கொள்ளடித்தாங்க. நான் தான் அரசன், நானே ஒரே நாடு, ஒரே ராஜ்யம், ஒரே மந்திரி, ஒரே தலைவர் என்று சொல்லிக் கொடுத்தாங்க. ஆனா நம்ம ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்கிற கடவுளாய் விளங்குகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய இயேசு கிறிஸ்து சமாதானத்தை கொடுக்க வந்தார். அந்த குமாரன் தான் ஆண்டவராகிய அப்பதான் அந்த வார்த்தை சொல்லும் போதுதான், ஏனென்றால் யூத பெண்களுக்குள்ள தாவீதுடைய வம்சத்துல இயேசு பிறக்க போகிறாரு, ஒரு குமாரன் பிறக்க போறாரு என்ற வார்த்தை ஆதி முதல் கொண்டு சொல்லப்பட்டிருக்கிறது. யார் சொன்னா தெரியுமா? ஆதியாகம புத்தகத்துல ஆதியாகமத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கு. ஆதியாகம புத்தகத்துல யாக்கோபுக்கு, அதாவது ஆதியாகம புத்தகத்துல 12 கோத்திரங்களை ஆசீர்வதிக்கும் போது யூத கோத்திரத்தை சொன்னாரு, நீதான் அரசாள போகிறாய், நீதான் இந்த உலகத்தை ஆள போகிறாய், நீதான் சமாதானத்தை கொடுக்க போகிறாய், நீதான் இத ஒரு நாள்ல எல்லாருக்கும் நீதான் எல்லாருக்கும் தலைவராக இருக்க போகிறாய் சொல்லி ஆதி முதல் கொண்டு ஆதியாகம புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. திடீர்னு சொல்லல, ஏசாயா சொல்லல. எப்ப சொல்லுது? எப்பயும் சொல்லப்பட்டதா? அறிவானது எல்லாம் மேசையாவுடைய வருகை குறித்து ஆதி முதல் கொண்டு இவங்களாம் தயாராகிறாங்க. அநேக பெண் பிள்ளைங்க தயாராகிறாங்க. எதுக்குன்னா இயேசு கிறிஸ்து என் வயிற்றில பிறப்பாரா, அது மேசையா என் வயிற்றில இருப்பாரா. இன்னைக்கு என்ன பண்றோம்? காலேஜ் போன போதும், பிளஸ் 2 படிக்கிறது அடக்கப்படுத்துவோம். காலேஜ் போனோம்னா அந்த பையன் சிக்கிடுறது பயப்படாம போட்டு முடிச்சுட்டோம். பையன் கொண்டு கெட்டு பண்ணுவோம். அது என்ன பண்ணுவாங்க? லாஸ்ட்ல கர்ப்பம் ஆயிட்ட மக்கள் தலை முடிச்சு போயிருப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? கர்ப்பத்தை கலைச்சிட்டு பண்ணுவாங்க. அப்புறம் யாரோட கலை முடிச்சுருவாங்க. அங்க போன குழந்தை இல்ல, ஐயா குழந்தை ஜாமன் இல்லை, என்னமா ஆச்சு, என்ன ஆச்சு? கல்யாணம் ஆகிட்டு குழந்தை இல்லை. காரணம் வாழை பருவத்துல ஒரு சிருஷ்டிகரை வாழை பருவத்துல நீ அடை கொடுக்குமா இருக்கணும். வாழை பசு வாழை பருவத்துல அடை கொடுத்து வந்து நோக்கத்தை நிறைவேற்றணும். அதை விட்டுட்டு அவன் இல்லாத போயிட்டா நீ டாக்டர் பணத்தை தான் போட்டணும். பிளாட்டு விளையாட்டு சொத்து எல்லாம் கொடுத்து கர்ப்பம் வருவதற்காக எவ்வளவு பண்றேன். ஹல்லேலூயா. அப்ப கர்ப்பம் வந்து அது கோடையா பிறகுது, கண்ணெல்லாம் பிறகுது, கையெல்லாம் பிறகுது, அதோட கேவலமா இருக்குது. வேற மாதிரி போட்டா புரியுதா? நீ எவ்வளவு ஒழுக்கமா இருக்கியோ, எவ்வளவு கட்டுப்பாடு இருக்கியோ, அந்த கட்டுப்பாடு இருக்கும் போதுதான் கர்த்தர் உன்னோடு கூடவே இருப்பார். ஏற்ற காலத்துல நல்ல கனியை கொடுப்பார். மரியாள் வாலிப பருவத்துல நல்ல கனி கொடுக்கிற மரமா இருந்தாங்க. எந்த விதமான தவறு செய்யல, எந்த விதமான பாவம் செய்யல, எந்த விதமான அசிங்கமான காரியம் செய்யல. அவர் கர்ப்பத்தை அடக்கிக் கொண்டு இயேசு கிறிஸ்து பிறந்த நற்செய்தி சொல்லப்பட்ட ஒரு மாதிரியாயிட்டாங்க. இருந்தாலும் கர்த்தருடைய தூதன் சொல்லும்போது நம்பிக்கையுள்ளவர்களாக 2 பேர் இணைந்து கொண்டு இயேசு பாலகனை மாட்டு தொழுவத்தில், அதாவது மாட்டு கொட்டாயில நாத்தரிக்கிற நேரத்தில் அவர் பிறக்கும் போது கூட ஒரு இடமே ஒரு மேசையா தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனால்தான் யோவான் புத்தகத்தில் சொல்லப்படுகிறது, ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, நல்லா படிச்சு பாருங்க. அது யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிப்பாங்களா? அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த கடவுளுடைய வார்த்தையால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கன்னிகளுடைய வயிற்றில பிறந்தார். இன்னும் நல்ல தெளிவா சொல்லணும்னாக்கா 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை படி பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 16ஆம் வசனம் படிங்க. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளணும். மகா மேன்மையுள்ளது.
உள்ளது? தேவன் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். மாம்சத்திலே வெளிப்பட்டார். ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. தேவன் எப்படி வெளிப்பட்டாரு? மாம்சத்திலே வெளிப்பட்டார். ஆவியிலே நீதி உள்ளவராய் இருந்தார். 12 வருஷமாய் பெரும்பாலுள்ள கிறிஸ்துவி என்னாச்சு? எத்தனோ டாக்டர் எத்தனோ பேர் போனாங்க, சுகம் கிடைக்கவே எவ்வளவு பணம் கொட்டி போட்டாங்க, சுகம் கிடைக்கவே நிலைமை மோசமானது. ஆனா இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை தொட்டால் நான் குணமானேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாரை தொட்டா? இயேசு கிறிஸ்துவை நான் தொட்டால், அந்த ரட்சகரை நான் தொட்டால் நான் உடனே என்ன பண்றார்? அந்த கூட்டத்தில் ஓடி வந்து இயேசு நடந்து போகிறார், தொட்டு பார்க்கிறார், உடனே அற்புதம். ஹல்லேலூயா. எல்லாம் கரெக்ட்டுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தொட்ட உடனே குணமாகி விட்டார். இயேசு சொல்ற ஆவி என்ன சொல்றது? என்ன தொட்டது? அப்ப நீங்க இல்லையா? சொல்லுங்க. உண்மைதானே? எவ்வளவு பேர் இருக்காங்க, எவ்வளவு பேர் நசிக்க போறாங்க. என்ன தொட்டது? அப்போ சொல்றாரு, சிஷ்யர் சொல்ற, ஐயா என்ன ஏன் பேசுறீங்க? எல்லாரும் பேர் ஊந்து போறாங்க, நெருக்கிறாங்க, என்ன தொட்டது அப்படின்னு சொல்றீங்க. அப்ப மகிழப்படுறா ஒரு ஆண்டவரே, நான் எத்தனோ ஆண்டு காலத்துல நான் என்னுடைய உதவி நிமித்தமாய் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வழிபாட்டுக்குள்ள பாதிக்கப்பட்ட, நிக்க முடியல, எவ்வளவு டாக்டர் பார்த்த, சுகம் கிடைக்கல. ஆனா உங்க தொட்ட உடனே நன்னாயிடுச்சு. இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டார், ஆவிலே நீதி உள்ளவர். அந்த மகளை பார்த்து இப்போ மகளை சொன்னார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாரு, இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு பெண் என்ன பண்ணுச்சு? கை காலமாய் பிடிக்கப்பட்டார். கை காலமாய் பிடிக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து சொல்றார், ஐயா இவங்க கை காலமாய் பிடிக்கப்படுறாங்க, பிடிக்கப்பட்டா மோசருடைய கட்டளை பிரகாரமா இவளை கல்லெடுத்து அறிய. அப்ப இயேசு சொல்றாரு, நீங்கள் நீதியானவர், நீதியானவர், உண்மையானவர். அவர் சொல்றாரு, நீங்க யாரு உண்மையா இருக்கிறீங்களோ, நீதியா இருக்கீங்களோ, முதல்ல பண்ணுங்க. இந்த பெண்ணு மேல எல்லாம் தான் பண்ணாங்க. அங்க இருக்கிற வேதப்பாரர்கள், ஆசிரியர்கள் என்ன பண்ணாங்க? எல்லாரும் அமைதியா கல்லு இருந்த கல்லு கீழே பண்ணாங்க. அப்ப இயேசு சொன்னாரு, இனி நீ பாவம் கிறிஸ்து பற்றி மேசியா மறவாமல் நினைத்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் நம்மோடு இருக்கிறார். இன்றைக்கும் நம்ம நினைவு இருக்கிறார். இன்றைக்கும் நம்ம திருச்சபையை பார்த்து கொண்டிருக்கிறார். அதை நம்ம மறக்கவே. இன்னைக்கு திருச்சபை ஊழியக்காரர்கள் எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்கிற காரணம் என்ன? எவ்வளவு வெள்ளம் வந்தாலும், எவ்வளவு மழை வந்தாலும், எவ்வளவு தூரம் வந்தாலும் நம்முடைய திருச்சபை, நம்முடைய ஊழியர்கள், நம்முடைய மக்கள் ஆசீர்வாதமா இருக்கிற காரணம் என்ன? மறவாமல் நினைக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த ஆண்டு காலத்துல ஆடி பாடி மகிழ்ந்து நாம் களிப்புற வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, அது எப்படி சொல்றாரு? நிறைய காரியங்கள் மேசியா குறித்து நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால நாம் நினைவு கூர்ந்து மேசியாவுடைய வருகை குறித்து யோவான் சொன்னாரு, இவன்தான் உலகத்தில் பாவத்தை சுமக்கிற தேவன். நான் அல்ல, இவர்கள் உலகத்தின் பாவத்தை சுமக்கிற தேவாட்டத்துக்கு. அப்படிப்பட்ட ரட்சகர், அப்படிப்பட்ட மீட்பர், மேசியாவுடைய வாழ்வு அளிக்கிறவர். நான் நற்செய்தி அறிவிக்கிறது தான். யோவான் சொன்னார், நான் நற்செய்தி கொடுக்கிறதா. ஆனா உங்களுக்கு வாழ்வை தரவர், உங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கிறவர், உங்களுக்கு கூட இருக்கிறவர், உங்களை பலப்படுத்துகிறவர். யார் கைவிட்டாலும் இயேசு கைவிடவே. நான் சிறு வயதிலே அப்பா அம்மா இருந்தவன். அம்மா வந்து சின்ன வயசுல 2வது 3வது படிக்கும் போது அம்மா இருந்தாங்க. அப்பா நான் ட்ரைனிங் முடிச்சிட்டு பிறகு ஐடிஐ முடிச்ச
போகும்போது அப்பா என்ன, ஆனா பைபிள் மட்டும்தான் நான் கெட்டியா பிடிச்சிருந்த வாழ்க்கை. இந்த பைபிள் தான் என் வாழ்க்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. இது உண்மையானது. இன்னைக்கு கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம் இந்த மாதத்துல கிட்டத்தட்ட 5 ப்ரோக்ராமுக்கு நான் மெசேஜ் கொடுத்திருக்கேன். சில இடங்களில் போயிட்டு பெரிய பெரிய மீட்டிங்ல நான் மெசேஜ் கொடுத்து வந்திருக்கிறேன். பெரிய பெரிய மக்களுக்கு நான் சில காரியங்களை உதவி செய்திருக்கிறேன். யாருன்னா கடவுள் எனக்கு கொடுத்த பாக்கியம். நிவாரண பொருளை கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். விழுப்புரம் சைடு போயிட்டு ஒரு கிராமங்களுக்கு கொடுத்து வந்திருக்கிறேன். ஏன்னா தேவன் கொடுத்த பாக்கியம். அதனால நான் இல்ல, நேசையில் ஒருத்தர் நடப்பதாரு, அவர் தான் உங்களுக்கு வாழ்வு கொடுக்க போறாரு என்று சொல்லி யோவானின் சாட்சி கொடுக்கிறார். அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் சாட்சி கொடுக்கிறவர்களா வாழ வேண்டும். மறவாமல் இருக்கிற நம் ரட்சகரை மகிமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவர் வருகின்ற கிறிஸ்துமஸ் நாட்களிலும் நம் அனைவரும் இயேசு பாலங்களை துதித்து மகிழ்ந்து களிகூர்ந்து அவர் நாமத்தை பயன்படுத்தும் போது இன்றைக்கு உன்னையும் என்னையும் ரட்சிப்பார். நம் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். என்னை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார். நமக்கு வாழ்வை கொடுத்தார். மேசையா என்றைக்கு நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி இப்ப நான் முடித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.